சபாநாயகர் ஒரு சர்வாதிகாரி போன்று நடந்து கொள்கிறார் என்றும் அவர்தான் சட்டப்பேரவையில் அதிகமாக பேசி வருவதாக பாமக எம்எல்ஏக்கள் குற்றம் சாட்டினர். வன்னியர்களுக்கான 10.5% உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பேச அனுமதிக்கவில்லை என கூறி பாமக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசும்போது சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினை பற்றி பேச அனுமதிக்கவில்லை என்றும் அமைச்சர் சிவசங்கர் பேசியதற்கு பதிலளிக்க முயற்சித்தும் சபாநாயகர் அனுமதி மறுத்ததாக கூறினர். நேற்று மாண்புமிகு போக்குவரத்து அமைச்சர் அவர் துறை மானியத்தில் பேசும்பொழுது துறையை பேசிவிட்டு சம்பந்தமில்லாமல் பேசினார். எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி தேர்தலுக்கு தேர்தல் இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார் என்று சட்டமன்றத்தில் கூறினார். நேற்று பேச அனுமதி அளிக்கவில்லை. இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சபாநாயகர் நான் மாண்புமிகு நேற்று பேசிய போக்குவரத்து அமைச்சருக்கு பதில் என்று சொல்லும் பொழுதே மைக்கை கட் பண்ணிவிட்டார்கள். தொடர்ந்து நாங்களும் எவ்வளவோ முறை அது பேசுவதற்கு முயற்சித்தோம். சபாநாயகர் அனுமதிக்கு எங்களுக்கு அளிக்கவில்லை. தொடர்ந்து 5 நிமிடம் வலியுறுத்தியும் அளிக்காத காரணத்தால் நாங்கள் சட்டமன்றத்தை வெளிநடப்பு செய்துகிறோம். என்னவென்றால் நேற்று அந்த போக்குவரத்து அமைச்சர் பேசியதற்காக எங்களுடைய சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சதுக்காக நாங்கள் பதில் சொல்வதுதான் அவங்க தெரிஞ்சோ என்னவோ தெரியல. இடஒதுக்கீடு என்றாவே 10.5 என்றாவே அவர்களுக்கு அந்த மைக் ஆஃப் பண்ணப்படுகிறார்கள். பேசுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அனுமதி அளிப்பதில்லை. மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனுமதி அளிக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுடைய மருத்துவர் ஐயா நேற்று ஏதோ இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு பற்றி பேசுவதாக கூறுகிறார். தவறான செய்தி. ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன கூறினார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு 15% கொடுப்போம் என்று தேர்தலுக்கு தேர்தல் கூறுவது அவர்கள். ஆனால் எங்களுடைய நிறுவன தலைவர் தமிழின போராளி சமூக நீதி காவலர் தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக இந்த இடஒதுக்கீடுக்காக பின்தங்கிய சமுதாய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் இஸ்லாமிய மக்கள், அருந்ததிய மக்களுக்கு தனி இடஒதுக்கீடாக போராடி வருகிறார்கள். இந்த சட்டமன்றத்தில் கால்படாது என்று சொன்னார். ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழக முதலமைச்சரை நேரடியாக சந்தித்து இடஒதுக்கீடு வலியுறுத்தினார். எங்களுடைய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை இந்த 10.5 இடஒதுக்கீடை வலியுறுத்தினார். எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் நாங்களும் பலமுறை வலியுறுத்தி பேசுகிறோம். இந்த சட்டமன்றத்தில் பலமுறை 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பேசி வருகிறோம். இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் கொடுக்கப்படவில்லை. இப்பொழுதுதான் அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள். ஏதோ இடைத்தேர்தலில் இப்பொழுது அங்கு திமுகவினர் பூரா நாங்கள் மீண்டும் இந்த இடஒதுக்கீடை கொடுப்போம் என்று அங்குள்ள மந்திரிகள் பேசுகிறார். ஆனால் சட்டமன்றத்தில் வந்தால் வேறு மாதிரி பேசுகிறார்கள். இன்று ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று காலை ஒரு தீர்மானம் கொண்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முதல்ல அனுமதியை கொடுக்கல. அப்புறம் நாங்களாக கட்சிக்கு அனுமதி சொல்லி பேசினோம். ஏனென்றால் எங்களுடைய இது சமூக நீதி காவலர் மருத்துவ கோரிக்கை உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். இன்றல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த உடனே முதல் தீர்மானமே அதுதான் போட்டார்கள். அந்த அடிப்படையில் மத்திய அரசு ஜாதிவாரிய கணக்கெடுப்பு மத்திய அரசு நடத்தப்பட வேண்டும் என்று காலம் தாழ்த்துவதற்காக இந்த தீர்மானம். தமிழக அரசு ஏன் உள்ளாட்சி மன்றம் கூட இந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தும் என்ற அரசாணை உள்ளது. தமிழக அரசு காலம் தாழ்த்துவதற்காக தான் இந்த தீர்மானம் என்று தெரிவித்துக் கொண்டு பேச மறுத்த எங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்காமல் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் இந்த சபாநாயகர். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.